உடல் எடையை சீராக்க நடைப்பயிற்சி மட்டும் போதுமா? நாளொன்றுக்கு 10,000 முதல் 15,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் நல்லது என ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. பை நேச்சர் அவர் பாடி இஸ் டிசைன் டு மூவ். நடைப்பயிற்சி செய்யும் பழக்கம் இன்று பலரிடம் மிகுந்து காணப்படுகிறது. நடைப்பயிற்சி பற்றிய விழிப்புணர்வு மேலோங்கி உள்ளது மிகவும் போற்றுதலுக்குரியது. ஆனால் உணவு பழக்கம் பற்றிய விழிப்புணர்வு மிகவும் முக்கியம் என்பது எத்தனை பேருக்கு உள்ளது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நாம் யாரும் எடை போட்டு உணவை உண்ணுவதில்லை. தோராயமாக வயிறு முட்டும் வரை உண்ணுகிறோம். காலை, மதியம், இரவு எனும் 3 வேளையை தவிர இடையிடையே உட்கொள்ளும் ஸ்நாக்ஸ் மற்றும் காஃபி, டீ உள்ளடக்கி எவ்வளவு கலோரியை நாம் உட்கொள்கிறோம், எவ்வளவு கலோரி செலவு செய்கிறோம் என்பது பற்றிய புரிதல் அவசியம். கலோரி இன் மற்றும் கலோரி அவுட் சமமாக இருந்தால் உடல் எடை சீராக இருக்கும். கலோரி இன் மிகுந்து கலோரி அவுட் குறைந்தால் உடல் எடை கூடும். கலோரி அவுட் மிகுந்து கலோரி இன் குறைந்தால் மட்டுமே உடல் எடை குறையும். உடல் எடையை குறைக்க நடைப்பயிற்சி சிறந்தது எனினும் உண்ணும் உணவின் அளவை குறைக்காமல் நடைப்பயிற்சியால் மட்டும் உடல் எடையை குறைப்பது முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. எடையை குறைக்க விரும்புவோர் நடைப்பயிற்சியை மட்டும் நம்பியிராமல் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை குறைத்து நார் சத்து மிகுந்த ரெயின்போ ஃபுட்ஸ், வானவில் உணவுகள் அதிகம் உண்ணுதல் நல்லது. 7 நிறங்களில் கிடைக்கும் காய்கறிகள், கீரை மற்றும் பழங்கள் ஆகியவற்றை அதிகம் உட்கொண்டால் வயிறு நிறையும், கலோரி இன் குறையும். மேலும் நீர்சத்து, நார்சத்து, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் போதிய அளவு கலோரி கிடைத்து நம்முடைய உடல் எடை சீராக இருக்கும். இதனால் மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த் உறுதி செய்யப்பட்டு ஒவ்வொரு செல்லும் மிகச்சிறப்பாக செயல்படும். நம் உடலில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் உள்ளது எனவும், அதில் குறிப்பாக மூளையில் உள்ள செல்களில் ஒவ்வொரு செல்லிலும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மைட்டோகாண்ட்ரியா உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு உறுப்பும் சிறப்பாக செயல்படும், உடல் நலம் மேம்படும். மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்தை உறுதி செய்வது உண்ணும் உணவில் குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ள உணவுகளை உண்பதால் மட்டுமே மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த் மேம்படும். உயரத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற உடல் எடையை வைத்துக்கொள்வது நன்று. பாடி மாஸ் இண்டெக்ஸை இந்தியர்கள் 23க்கு மிகாமல் வைத்துக்கொள்ள வேண்டும். 23க்கு மேலாக இருந்தால் அவர்களை ஓவர்வெயிட் எனவும், அவர்களுக்கு சர்க்கரை நோய்க்கான முன்னோட்ட சோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் பல ஆய்வுகள் அறிவுறுத்துகின்றன. நடைப்பயிற்சி மிகச்சிறந்த மருந்து என்றாலும் சரியான உணவு பழக்கத்தையும் உள்ளடக்கி உடல் எடையை சீராக வைத்து கொள்ள முடியும் என்பதை உணர வேண்டியது காலத்தின் கட்டாயம்.